ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். வழக்கம் போல இந்த மார்க்கெட் அனாலிசிஸையும் நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்டில் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். ஈரான் அமெரிக்கா வீக்கெண்டில் போட்ட சண்டை பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி விடியற்காலையில் வரை சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் பதிலுக்கு ஈரானும் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் வழக்கம் போல இந்த முறை ஈரான் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம். அண்ட் இதன் காரணமாக சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே 2 தரப்பும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவும் ஈரானும். ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது நம்மள மாதிரி சாதாரண மக்கள் தான். ஸோ அதே டீட்டெயிலாக பேசிடுவோம். அண்ட் 2வது செக்மெண்ட்டில் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றின சில செய்திகள் இருக்குது. அண்ட் அதை பற்றி பார்த்துருவோம். கவர்மெண்ட்டோட சில டிசிஷனால் சில கம்பெனிஸ் வந்து பாசிட்டிவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் 3வது செக்மெண்ட்டில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்மளோட ஐடி செக்டர் வந்து பட்டையை கிளப்பிடுச்சுன்னு சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன், அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ, எஃப்ஐடிஏ டேட்டா, கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் பற்றின எல்லா டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். நம்மளோட யூஎஸ்டி ஆனால் இன்றைக்கும் டிப்ரிஷியேட் இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் 1.5% அளவுக்கு விழுந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அண்ட் 4வது செக்மெண்ட்டில் ஸ்டாக்ஸ் ஃபிசிங் நியூஸ். இந்த 2வது செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அறிவிப்புனால பலனடையக்கூடிய கம்பெனிஸ் இல்லாமல் 17 கம்பெனிஸ் பற்றின செய்திகள் வந்து இந்த 4வது செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் அந்த செய்திகளை பார்க்கும்போது அந்த ஷேர்ஸை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு உங்களாலேயும் முடிவு பண்ண முடியும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களை மாதிரி ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் எனக்கும் உதவியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம எது வரையும் பார்த்துருந்தோன்னா, நேற்று ஈவினிங் சண்டே ஈவினிங் 6 மணி வரையும் நடந்த நிகழ்வுகளை நம்ம பேசியிருந்தோம். நேற்று ஈவினிங் நம்மளோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்திலேயே ஈரான் மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் போன இன்னொரு கப்பல் அடிச்சிட்டாங்க. இதில் அமெரிக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஈரான் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் ஏதாவது போனால் அது ஈரானோட கடற்கரையோரமாக தான் போகணும். மாறி ஓமனோட கடற்கரையில் போச்சுன்னா நாங்கள் அடிப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் கடற்கரையோர போகிற கப்பலுக்கு நீங்கள் காசும் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அமெரிக்கா டென்ஷன் ஆகிட்டு நாங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் மேலே தொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி நைட்டு 10 மணிக்கு மேலே அட்டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துலனா கொசம் ஐலாண்ட், பந்தர் அப்பாஸ், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மிட் நைட்டு, அதாவது விடியற் காலையில் பார்த்தோம்னா மஹசார் அப்படின்ற இடத்துலையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மஹசார் அட்டாக் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தப்புன்னே நான் சொல்லுவேன். அது எதனாலும் சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இந்த அட்டாக்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி, ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி ஈரானும் வந்து பஹ்ரைன், ஜோர்டான், கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கனோட பேசஸ் மேலே வந்து பேலிஸ்டிக் மிசைல் ட்ரோனை வச்சு அடிச்சிருக்காங்க. அண்ட் இத்தனை நாள் கத்தார் மேலேயும் சவுதி அரேபியாவிலையும் மிகப்பெரிய தாக்குதல் பண்ணாமல் இருந்தாங்க. காரணம், நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்லையும் நம்ம சொல்லியிருந்தோம். மார்ச் மாதமே வந்து சவுதி அரேபியா ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து ஈரானுக்கு உதவித்தொகை மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கத்தாரும் வந்து கிட்டத்தட்ட சில பில்லியன் டாலர்ஸை வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸா இல்லை ஹியூமனிட்டேரியன் எய்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல, ஆனால் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக தான் கத்தார் வந்து ஒரு முக்கியமான மீடியேட்டராக மாறினாங்க. ஆனால் இப்போது சவுதி அரேபியா மேலே கத்தார் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி வந்த உடனேயே கத்தாரும் சரி, சவுதி அரேபியா சரி, மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ஈரானுக்கு எகென்ஸ்டாக திரும்பிட்டாங்க. அண்ட் இதெல்லாம் இருக்கும்போது போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கத்தாரில் டோஹாவில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, செவ்வாய்க்கிழமை. நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த பேச்சுவார்த்தை நடத்தின இடத்துல வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எதனால் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருவேளை அங்கே ஏதாவது யூஎஸ் அஃபிஷியல்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கொல்லலாம் அப்படின்ற ஐடியாவில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கத்தாரை சேர்ந்த ஒரு சிட்டிசன் தான். அவருக்கு வந்து சிறிய காயங்களோடு அவர் தப்பிச்சிருக்காரு. ஸோ அங்கேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லா நாடுகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஈவன் குவைத்தில் ஒரு ஆயில் ட்ரில்லிங் சைட் இருக்குது, இந்த எண்ணெய் கிணறு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கிணறு மேலே வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து காயமடைஞ்சிருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் கம்மி கிடையாது. இன்றைக்கி விடியற்காலையில் ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கு மஹசார் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஈரானில். அங்கே வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பம்பிங் ஸ்டேஷன் மேலேயே குண்டை போட்டிருக்காங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குடி தண்ணியே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மஹசாரில் நடந்த தாக்குதலில் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க, 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. சண்டை போடுறவங்க மிலிட்ரி பேசஸ் மேலே, கப்பல் மேலே சண்டை போட்டால் ஒரு அர்த்தம் இருக்குது. சிவிலியன்ஸ் இருக்கிற இடத்துல எதுக்கு குண்டு போடுறாங்கன்னு தெரியல. அண்ட் ஈரான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனைக்கு கிளியராக வந்து அமெரிக்காவை கை கட்டுறாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே அமெரிக்காவோட தலையீடு தான். அமெரிக்காவோட தலையீட்டின் காரணமாக தான் இந்த மாதிரி அட்டாக்ஸ் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக்ஸ் காரணமாக உலகத்தில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலும் கேஸ் மார்க்கெட்டும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பதிலுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானை ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் கண்ட்ரோல் எடுக்கிறது நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓமன் ஈரானை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் முன்னாடி வரையும் முஸ்தஃபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நானும் ஓமனும் சேர்ந்து தான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் காசையை வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் அதை சொல்லியிருந்தோம்.
ஓமன் வந்து சார் எனக்கும் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் காசு வாங்குற ஐடியாலே இல்லைன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க, யூட்டர்ன் போட்டாங்க. அப்போவே வந்து ஈரான் தனித்து விடப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம தம்ப்நெயில் வச்சோம். அண்ட் இன்றைக்கி ஓமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நடந்த அட்டாக்ஸில் ஓமனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் மேலே, ரேடார் சைட்ஸ் மேலெலாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. என்னோட நாட்டு மேலே நீ குண்டு போட்டிருக்கேன்னா அது என்னோட இறையாண்மையை கேள்வி கேட்குற மாதிரி, நீ இது பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ஈரானோட அம்பாசிடர் வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஓமன் இப்படி பண்ண அதே நேரத்தில் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம், மிடில் ஈஸ்ட்டில் கூடிய எல்லா கண்ட்ரிஸ் வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக திரும்பிக்கிறாங்க. அதாவது கத்தார், குவைத், பஹ்ரைன், ஜோர்டான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, ஓமனும் இப்போ சேர்ந்துருக்காங்க. இப்போ வந்து ஈரானுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ரெண்டு நாடு தான். ஒன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸு, இன்னொரு பக்கம் துருக்கி. இவங்க 2 பேரை விட்டாங்கன்னா லெபனான். இந்த 3 பேர் தான் வந்து இப்போதைக்கு வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. அண்ட் ஈவன் துருக்கி கூட இந்த நேட்டோ சமிட்க்கு அப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த F-35 விமானத்தோட டீல் அண்ட் $24 பில்லியன் நேட்டோவுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ்க்காக நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு துருக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ துருக்கி வந்து இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க. சைனாவும் அந்த பக்கம் போன மாதம் ட்ரம்ப் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஈவன் சைனா கூட இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பின்னாடி பார்த்துருவோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ஈரான் வந்து வலிக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வலிக்கு வந்துட்டாங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். அந்த நாள் எந்த நாள்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் ஈரானோட IRGCயும் வந்து அமெரிக்காவோட சென்ட்காமும் மாற்றி கிளைம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த இடத்த அடிச்சிட்டோம், எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. முதல்ல ஈரானோட IRGCயோட கிளைம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஈரானோட IRGC என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட ட்ரோன் கமாண்ட் சென்டரை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏர்ஃபோர்ஸோட ஸ்பேசஸ் எல்லாம் வந்து அடிச்சிருக்கோம், குறிப்பாக வந்து ஷேக் இசா பேஸை வந்து அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் IRGC என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரோன் ஃப்ளீட் கமாண்ட் சென்டர் வந்து குவைத்தில் இருக்குது, அதையும் நாங்கள் அடிச்சிருக்கோம். அண்ட் ஏர்கிராஃப்ட் ஆங்கர் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் அடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரெசிப்ரோக்கல் ஆப்ரேஷன் வந்து இன்னும் தொடரும்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து IRGC கொடுத்த கிளைம். யூஎஸோட சென்ட்காம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 30 டார்கெட்ஸ் வந்து நாங்கள் அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 30 டார்கெட்டில் ஈரானோட ஏர் டிஃபென்சஸ், கோஸ்டல் ரேடார் சென்டர், மிசைல் அண்ட் ட்ரோன் சைட் அடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்பீட் போட்டெல்லாம் அழிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் போகக்கூடிய கப்பல் போக்குவரத்துக்கு மிகப்பெரிய ஆபத்துன்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நேவிகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனோட ஆப்ரேஷன்ஸ் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து இந்த பிரச்சனையை முடிக்கிற ஐடியாவில் இல்லை இப்போதைக்கு. நேற்று ஈவினிங் ஒரு 7-8 மணிக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து CNNக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சனிக்கிழமை நாங்கள் உட்காந்து பேசும்போது ஈரான் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நம்பிட்டு இருந்தோம். ஆனால் எங்ககிட்ட பேசிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளார போகிற ஒரு கப்பல் அடிச்சிருக்காங்க, ஸோ இதுக்கு மேலே நாங்கள் எப்படி அமைதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் அவங்க பண்ண இந்த தப்புக்கு வந்து அவங்க பதில் சொல்லி ஆகணும், தே மஸ்ட் பி அக்கௌண்டபிள் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஈரானோட பிரசிடென்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் விட்டுருக்காரு. என்னென்னா, நாம் இப்போ ஒரு பொருளாதார போரில் இருக்கோம். அண்ட் இந்த போரை நம்ம வெற்றிகரமாக கடந்து வரணும்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. காரணம், ஒரு இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அந்த MOU எல்லாம் சைன் பண்ணதுக்கப்புறம் ஈரானோட எக்கனாமிக் டேட்டா வெளியே வந்தது. கிட்டத்தட்ட 90% அளவுக்கு அவங்களோட இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. நம்ம 6%ன்றது 7% ஆச்சுனாலே பயப்படுறோம். ஐயோ எங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்களோ, பொருளாதார எண்ணத்துக்கு வருது, மக்களோட வாங்கும் சக்தி கம்மியாயிடுமே, பர்ச்சேசிங் பவர் கம்மியாயிடுமேன்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அங்கே 90%னா அப்படியே டபுள், 20 ரூபா விற்ற தண்ணி பாட்டில் வந்து அப்படியே 40 ரூபா விற்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அங்கே பொருளாதாரம் மோசமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் தான். ஏன்னா ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கு உணவு வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட ஒத்துழைப்பு வந்து வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஷிப் ட்ராக்கிங் டேட்டா தான். இந்த ஷிப் ட்ராக்கிங் டேட்டா அக்யூரேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு US அஃபிஷியல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சியோஸுக்கு. என்னென்னா, இப்போ நிறைய கப்பல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய டிவைஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறாங்களாம். இந்த ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த ஷிப்பை வந்து அழகாக வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்க்கு வெளியே கொண்டு வந்துடுறாங்களாம். கடந்த 24 மணி நேரத்தில் 20 கப்பல்கள் அமெரிக்காவோட உதவியோட வெளியில் வந்திருக்கு. ஆனால் பல கப்பல்கள் அமெரிக்கா கிட்டே எந்த உதவியும் கேட்காம அமெரிக்காவோட கோஆர்டினேஷன் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் விட்டு வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளார கிட்டத்தட்ட 6000 சீஃபேரர்ஸ், கப்பலில் வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், மாத்திரை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ ரீசெண்டாக கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். இந்த ஓமனோட கடற்கரையோரமாக அந்த கப்பல் இருக்கும்போது அந்த ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் இறந்தார். ஸோ அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லோரும் பத்திரமா வெளியே வந்துட்டால் நல்லது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டேட்டா வந்து பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஈரானோட இந்த ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்கன்னா
அதுக்கு மேலே ஈரான் வந்து வெறும் ட்ரோனை வச்சு தான் அடிக்க முடியும். அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு சொல்லி தான் நம்பப்படுது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்கா பிரச்சனை. இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் வந்தோன்னா, ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, சில நாடுகள் வந்து இந்த உக்ரைன் போர் கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சில நாடுகள் வந்து இந்த உக்ரைனுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நாங்கள் உக்ரைனோட மிலிட்ரி கார்கோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயம் சைனா இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பனாக இருக்கணும், இங்கே வந்து கமர்ஷியல் வெசல்ஸ் மேலே எந்த விதமான தாக்குதலும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சைனாவோட மிகப்பெரிய அளவுக்கு வணிகம் வந்து அந்த க்ரூட் ஆயிலோட தேவை வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் தீர்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே அடிச்சிட்டு இருக்கிறதுனால ரஷ்யாவிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு க்ரூட் இம்போர்ட்ஸ் வந்து வருமானது ஒரு சந்தேகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாக்கே வந்து டீசல் இப்போ நம்ம விற்கிற இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்த உலகமே வந்து ஒரு மாதிரி குழப்பமாக மாற்றிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. இது எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் ஈரானோட மீடியேட்டர்ஸ் வந்து ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து மீடியேட்டர்ஸ் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கை போயிட்டுருக்கு, பேக் டோர் சேனலில் போயிட்டுருக்கு. ஆனால் நீ கப்பலை போட்டு அடிக்கிறே ராஜா, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் க்ரூட் ஆயிலோட விலை $77 வரையும் போச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது $78 கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ எப்போ வேணாலும் பாசிட்டிவான அப்டேட் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்கு இப்போ மிடில் ஈஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் வந்து லெபனான், துருக்கி, இந்த பக்கம் யமன், இந்த 3 நாடுகள் தான். ஓமன் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக அமெரிக்கா சைடு போயிட்டாங்க. இப்போ லெபனான் கவர்மெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு சைடு தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அமெரிக்கா ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி லெபனான் கவர்மெண்ட்டு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் 2 பேர் சேர்ந்து ஹிஸ்புல்லாவோட டார்கெட் ஏரியாஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் இருக்குது. அண்ட் அந்த அப்டேட் வந்து அஃபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கு இந்த நேட்டோ சமிட்டுக்கு அப்புறம் அவங்க சாஃப்ட் ஆகிட்டாங்க. இந்த F-35 ஏர்க்ராஃப்ட்டு அந்த $24 பில்லியன் அளவுக்கு நேட்டோக்கு நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ சைனா எப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதுலேருந்து விலகிக்கிட்டாங்களோ இப்போ துருக்கியை விலகிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏமன் நாட்டில் ஹவுத்தீஸ் அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டேட் ஆஃப் அல் பாப் மந்திப்பை வந்து அப்பயே மூடிருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு ஈரான் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் தோணுது. கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை முடியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்தியா மேக்ரோ எக்கனாமிக் நியூஸை பார்த்தோம்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம், இந்த இந்தியா மேலே அமெரிக்கா எக்ஸ்ட்ராவாக ஒரு 12% டேரிஃப் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமாக ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு சரியான ஆதாரங்களை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் ட்ரேட் டீல் பாதிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நாம் சொல்லியிருந்தோம். இதுக்கான கிளாரிஃபிகேஷனை காமர்ஸ் செக்ரட்டரி வந்து கொடுத்துருக்காரு, இந்தியாவோட காமர்ஸ் செக்ரட்டரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா அமெரிக்கா நெகோசியேஷன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ப்ராக்ரெசிவாகவும் போயிட்டுருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு சேலஞ்சஸ் எதுவும் இல்லை, சைன் பண்ணுறதுக்கான நாள் மட்டும் தான் இன்னும் குறிப்பிடப்படலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது மார்க்கெட்டில் ஒரு பேனிக்கை க்ரியேட் ஆகக்கூடாது, அதாவது இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ட்ரம்ப்பை மாற்றி பேசுகிறது எந்த ஒரு டீலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் அது தள்ளுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்னோட அசம்ஷன் படி மிட்டம் எலெக்ஷனுக்கு அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களோட சப்போர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு தேவை. அதுக்குள்ளார இந்த H-1B விசாவாக இருக்கட்டும், ட்ரேட் டீலாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு டீல்குள்ளார வரும். அண்ட் அப்படி பார்க்க போனால் கூட நவம்பரில் மிட்டம் எலெக்ஷன், அண்ட் அதுக்குள்ளார நவம்பர்னா அக்டோபர் செப்டம்பருக்குள்ளார இதுக்கான அப்டேட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் 1 or 2 months. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வந்து அக்டோபர் மாதம் வரப்போகுது. அண்ட் இன்னொரு செய்தி படித்தேன், பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் இஸ்ரேலில் ஒரு கவர்மெண்ட்டை தான் அதனோட ஃபுல் டேர்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணுது. பாதியிலே வந்து ஆட்சி கவிழ்ப்பு வந்து நடந்துட்டுருக்கு, பாகிஸ்தானில் எப்படி நடக்குதோ. ஸோ இந்த முறை தான் நெத்தன்யாகு வந்து ஒரு கம்ப்ளீட் டேர்மை கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த முறை நெத்தன்யாகு பவர் போயிடுச்சுன்னா இந்த போர் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு அப்டேட் வந்தது ஜி பிஸ்னஸில். அதில் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ஒரு மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்துச்சுன்னா சைர்மா SGS, கெய்னிஸ் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் இவங்க டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கெல்லாம் பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கும். நாளைக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஐடி செக்ரட்டரி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா நமக்கான ஏஐ வந்து உருவாக்கணும், அண்ட் சைபர் செக்யூரிட்டிலையும் வந்து நம்ம வந்து ரொம்ப வலிமையாக இருக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வந்து த்ரெட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து ஆந்த்ரோபிக்கோட மைத்தாஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஒரு த்ரெட் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நமக்கு வேறு எந்த வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஐடி கம்பெனிஸும் வந்து ஏஐ நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது டிசிஎஸோட நம்பர்ஸ்லையும் நமக்கு தெரிஞ்சது, அவங்களோட கைடன்ஸ்லையும் நமக்கு தெரிஞ்சது. நேற்று கூட 8,900 பேர் 8,900 எம்ப்ளாயிஸை வந்து ஏஐக்காகவே வந்து ஒதுக்கி இருக்கிறதா வந்து அப்டேட் பண்ணாங்க. அண்ட் இந்தியாவோட ஃபார்மா பாடி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில ரீட்டைல் ட்ரக்ஸோட விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அதனால் எஸ்டர் பயோசைன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. ஆனால் ஓவராலாக ஃபார்மா செக்டர் இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருந்தது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் போலாண்டோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புட்டின் வந்து மோடி சொன்னால் கேட்பாரு. ஸோ மோடி வந்து இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு முக்கியமான லீடர்னால் அது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி. அவர் சொன்னாருன்னா இந்த போர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட இந்தியா ஒரு நாடாக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்கணுமே தவிர்த்து எல்லாருக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. ஸோ இதில் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒழுங்காக தான் செயல்படும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ரஷ்யா வந்து பகைச்சிக்க மாட்டோம் மேக்ஸிமம். அண்டு இந்த முறை தப்பு வந்து ரஷ்யா மேலே கிடையாது. இந்த உக்ரைன் தான் இருக்கிற எல்லா பெட்ரோல் டிப்போட்ஸ் மேலேயும் வந்து அடிக்கிறாங்க. இதனால் டீசல் தட்டுப்பாடே வர மாதிரி இருக்குது. அண்ட் ரஷ்யா கூட ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த போரை வந்து கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பல நாடுகள் விரும்புதுன்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இது ஏற்கனவே வந்த அப்டேட் தான் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பேசியிருந்தோம். நம்மளோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட சீஃப்ஸ் கூட ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஆர்பிஐயோட ரீசெண்டாக வந்து அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்க்கான மெஷர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும், இந்த FCNR டெபாசிட்டுக்கு செப்டம்பர் 30 வரையும் எட்ஜிங் வந்து ஆர்பிஐ ஏற்றுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த செப்டம்பர் 30ன்றது நீட்டிக்கப்படுமான்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட் இருக்குது. ஒருவேளை அந்த நீட்டிக்கப்பட்ட மாதிரி ஏதாவது அப்டேட் வந்தால் பேங்க் நிஃப்டி அடுத்த ரேலி கொண்டு போகும். அதாவது இன்றைக்கி எப்படி வந்து ஐடி செக்டார் வந்து மார்க்கெட் ஏற்றுச்சோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து அடுத்த கட்ட ரேலியை வந்து கொண்டு போகும். ஸோ அந்த அப்டேட் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதுதான் இன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தை பற்றின செய்திகள். அண்ட் மூணாவது செக்மெண்ட் நம்மளோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்றைக்கி நம்ம காலையில் பிளாகில் எழுதியிருந்தோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சது. காரணம் க்ரூட் ஆயில் வந்து 5% அளவுக்கு ஏறி இருந்தது. ஈவன் கோல்டு ப்ரைஸஸ் ஒரு 1.5% அளவுக்கு விழுந்திருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் நம்மளோட நிஃப்டி ஒரு 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு ஒன் டைரெக்ஷனில் ரேலினே சொல்லலாம். முதல்ல ஒரு நல்ல ரேலி, அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேஷன், மறுபடியும் ஒரு நல்ல ரேலி. இதில் முக்கியமான ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணது வந்து ஐடி செக்டர் தான். அண்ட் லேட்டர் ஆஃபில் பேங்க்ஸும் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த ரெண்டு செக்டார் வந்து அழகாக நம்மளோட மார்க்கெட் வந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனது வந்து 160 பாயிண்ட்டு. அந்த எல்லா லாஸஸும் வைப் அவுட் பண்ணி 4 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக நம்மளோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு மார்க்கெட் எங்கேயும் போல் ஃப்ளாட்டாக இருக்குன்னு தோணும். ஆனால் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அடுத்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தோம்னா மொத்தம் 3,300 கம்பெனியில் 1,772 கம்பெனிஸ் பாசிட்டிவாகவும் 1,555 கம்பெனிஸ் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓவராலாக பார்க்கும்போது மைல்டு பாசிட்டிவாக தான் இருக்கும். காரணம் வந்து என்னதான் ஐடி செக்டார் தூக்கி கொடுத்துருந்தாலும் கோல்டு ப்ரைஸஸில் 1.5% அளவுக்கு வீழ்ச்சி இருந்தது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வந்து காமிச்சிருக்கும். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது, கோல்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்றது கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா ஆட்டோ செக்டார் 0.45% பாசிட்டிவாகவும், எஃப்எம்சிஜி 1% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டார் 3.5% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 4.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. அண்ட் பேங்க் நிஃப்டி 0.15% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்ட்ராடேல ஒரு 0.5% அளவுக்கு நெகட்டிவாகவும் மாறி இருந்தது. அண்ட் ஃபார்ம் அண்ட் ஹெல்த் கேர் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தோம்னா $4,062 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது. அண்ட் 24 கேரட் கோல்டு 14,270லையும், 22 கேரட் கோல்டு 13,080லையும், சில்வர் ப்ரைஸஸ் 2,21,000 ஒரு கிலோவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ்லேயும் ஒரு வீழ்ச்சி வந்து காண முடியுது. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் $78 இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா 35 பைசா டிப்ரிஷியேட் ஆகி $95.72 ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அண்ட் எஃப்ஐஐடி டேட்டா வந்து இப்போதைக்கு ரிலீஸ் ஆகலை. அண்ட் அதை வந்து வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அண்ட் என்எஸ்சியில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி 3,395 கோடி வந்து என்எஸ்சியில் மட்டும் விற்றுருக்காங்க. பிஎஸ்சியில் வந்து இன்னும் டேட்டா வரல. டிஏஎஸ் வந்து 2,355 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் மற்ற செக்மெண்ட்ஸை வந்து இனிமேல் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் 4வது செக்மெண்ட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா ஏத்தர் எனர்ஜி வர ஜூலை 15ஆம் தேதி உங்களோட போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் அதில் ஃபண்ட் ரைசிங் பற்றின அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அப்டேட் வந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹட்கோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒடிசா கவர்மெண்ட்டோட ஒரு டைப்பை போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா இந்த எம்ஓயூவில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா மதிப்புள்ள லோன்ஸை வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்க போகிறதா, லோனாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஹட்கோக்கு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் அதிகமாச்சுன்னா இவங்களோட பிஸ்னஸ் அதிகமாகும். அண்ட் ரெவன்யூ வந்து அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகமாகும். ஸோ இது இவங்களுக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது.
அண்ட் குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் இது வந்து ஒரு குஜராத் கவர்மெண்ட் கம்பெனி. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 2600 கோடி, ப்ரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து 6.5 தான் இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனின்றதால அந்த அளவுக்கு வந்து வேல்யூவேஷன் இல்லை. அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.5% இருக்குது. இவங்களோட அப்டேட் என்னென்னா கிட்டத்தட்ட 4020 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் ரெவன்யூவும் அதே மாதிரி 350 கோடி ரூபாய் அளவுக்கு எபிட்டாவும் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 600 மெகாவாட் கவாதா சோலார் ப்ராஜெக்ட்லன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட கான்ஃபரன்ஸ் காலில். அதாவது இவங்களோட மார்க்கெட் கேப்பே வெறும் 2600 கோடி தான். ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் மட்டும் 600 கோடி ரூபாய் அளவுக்கு ரெவன்யூ, 350 கோடி ரூபாய் அளவுக்கு லாபமும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வருங்காலங்களில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி, பார்த்து உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் 2.5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். வாங்கிட்டா கூட அது ஏறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா வந்து அது வரையும் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் பெட் தான் இது. அண்டு தொடர்ந்து எலக்ட்ரிசிட்டி டிமாண்டும் நம்மளோட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு அது பாசிட்டிவ் மாறும். குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்டிஎம் இவங்களுக்கு நேற்று Q1 ரிசல்ட்ஸ் வந்தது. அந்த ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட் இருந்தாலும் கூட இன்றைக்கி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 4-5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அதுக்கு காரணம் இவங்க ஆந்த்ரோபிக்கோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலிமா கிளாட் அடாப்ஷன் அதுக்கப்புறம் இந்த என்டர்பிரைஸ் சொல்யூஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் இன்றைக்கி ஓவராலாக வந்து ஐடி செக்டரே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுது. அண்ட் பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லிட்டர் பர் டே எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து கமிஷன் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பஞ்சாபில் வந்து நிரூபிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்ககிட்ட ஒரு நாளைக்கு 5,50,000 லிட்டர் எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாசிட்டிவான விஷயம். எத்தனாலோட டிமாண்ட் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் ஃபேஸ் டிஜிடெக் இப்போ இந்தியாவில் வந்து எனர்ஜி ஸ்டோரேஜோட அந்த கான்ஃபரன்ஸ் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டுருக்கு. அதில் இவங்க வந்து 3வது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலிமா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்தில் அடுத்த பிஸ்னஸ் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது, கிட்டத்தட்ட 5-6% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அண்ட் அதுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு காரணம் என்னென்னா இவங்க ஏபிபி அப்படின்ற ஒரு கம்பெனியோட $multi-million டீலை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் வந்து பல வருஷங்களுக்கு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இவங்களோட குளோபல் நெட்வொர்க் ஆப்ரேஷனை ஏஐயாக மாற்றுறதுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடிஷ்னலாக கொட்டாக்கும் வந்து இவங்களோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப் மாடலில் வந்து இந்த டிசிஎஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 18% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதனால் டிசிஎஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுது. அண்ட் எல்ஐசிக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துருக்கு. தொடர்ந்து எல்ஐசியோட மார்க்கெட் ஷேர் வந்து 3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு, அக்ராஸ் த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த செக்மெண்ட்லேயும் வந்து க்ரோத்தே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லூஸ் பண்ண மார்க்கெட் ஷேர் தனிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து கெயின் பண்ணல, பல ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து இது பிரித்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்ஐசி ஷேர் ஹோல்டர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே ஓஎஃப்எஸ் வரும், அப்பயும் ஷேர் ப்ரைஸ் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் அடுத்து சைமன்ஸுக்கு வந்து ரயில்வே விகாஸ் லிமிடெட் RVNL கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரோட மதிப்பு 263 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெங்கடேஸ்வரன் சுந்தரம் அப்படின்றவரை சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி, அமேசான், பெப்சி, அப்புறம் பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், கோத்ரேஜ் மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வருது, எந்த ஒரு கம்பெனிக்கு பாசிட்டிவான விஷயம் தான். அண்ட் அடுத்து பஜாஜ் கன்சியூமர் கேர் இவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. போன வருஷம் வந்து 39 கோடி லாபம் பண்ணாங்க, இந்த வருஷம் வந்து 70 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்ஜினில் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட மார்ஜின் வந்து போன வருஷம் வந்து 16% இருக்குது, இப்போ 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் தான் இதுக்கான காரணம்னு பார்க்கப்படுது. ஸோ இருந்தாலும் இந்த க்ரூட் ஆயிலோட விலைலாம் விழுந்திருக்கு, ஏறி இருக்குது, அப்போயும் வந்து இவங்க மார்ஜின் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அடுத்து JBM ஆட்டோ இவங்க வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்க என்ன ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா டிரைவின் அப்படின்ற ஒரு கம்பெனியோட நாங்கள் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதன் மூலிமா 500 பஸ்ஸஸை நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது JBM ஆட்டோக்கு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. அண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்டு, இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டுக்கு ஆக்சுவலாக வந்து இது ஒரு நெகட்டிவான விஷயம், ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா இவங்களோட ப்ரொமோட்டர் அசோக் சூத்தா அப்படின்றவங்க வந்து பார்த்தோம்னா 44% ஷேர்ஸை வந்து இந்த கம்பெனியில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேர்ஸை வந்து விற்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ஈடுபட்டிருக்கதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஷேர்ஸை வாங்குறவங்க பெரிய ஆளாக இருந்தால், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், அப்போ இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் விஷயம் இல்லையா, அதனால் இன்றைக்கி இந்த ஷேர் ப்ரைஸ் இருக்குது. ஆனால் ஹாப்பி எஸ்டிமேட் மிகப்பெரிய அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ப்ரொமோட்டரும் இப்போ வெளியே போகிறாங்கன்றது இன்னொரு ரெட் ஃப்ளாகாக நமக்கு பார்க்க முடியுது.
அண்ட் கண்டெய்னர் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த Q1ல இவங்களோட வால்யூம் வந்து 9% அளவுக்கு வளர்ந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க கைடன்ஸ் வந்து 9.5% அளவுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க. மேபி இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இன்ஃப்ளேஷன் காஸ்ட்னால இவங்களோட வால்யூம்ஸ் வந்து தடைப்பட்டிருக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இந்த ரா மெட்டீரியலோட விலை வந்து அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கிரைசிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மிட்டிகேட் பண்ணணும்னா 12% அளவுக்கு எங்களோட பொருட்களோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது 3வது முறை அவங்க வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஷேர் ப்ரைஸில் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் இது வந்து எனக்கு ஐபிஓவில் அலர்ட் ஆச்சு. அது அப்புறம் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். அண்ட் இவங்களோட Q1 ரிசல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன வருஷம் 784 கோடி ரூபாய் லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 965 crores வந்து லாபம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறது ஓவராலாக கேபிட்டல் மார்க்கெட்டே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்கான ஒரு சிக்னல் தான். ஸோ அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் எஃப்ஐ டேட்டாக்கு வந்தோம்னா எஃப்ஐஎஸோட ஓவரால் டேட்டா வந்துடுச்சு. எஃப்ஐஎஸ் வந்து எல்லா செக்மெண்ட்லையும் சேர்த்து 3062 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 2172 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது க்ரூட் ஆயில் வந்து மறுபடியும் $79 கிராஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அண்ட் இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன சூழ்நிலைன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் $4064 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. ஸோ இன்றைக்கி நைட்டு அமெரிக்காவில் ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வருமா, இல்லை இந்த ஈரானை பற்றி ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வருமானதை பொறுத்து நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் மொத்தமாக வந்து சீனே மாறலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வழக்கம் போலே பிளாக்ஸாக வந்துடும். பிளாகோட லிங்க் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.